நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து அவங்களோட உயிரையே வந்து மாச்சிக்கிறதுக்காக அதிரடியான முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து மாயாவுக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு வலி அந்த மாதிரி ஏதோ வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த குடும்பத்தில் வந்து அவங்க கத்துறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அம்மா, அதுக்கடுத்து லட்சுமணன் எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னே தெரியலம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து அம்மா போய் எழுப்புறாங்க. எப்பா வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து எழுப்புறாங்க. அம்மா என்னம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதட்டத்திலே வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியலப்பா, மாயா வந்து திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டா, என்னன்னு தெரியல, வயிற்று வேற பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாப்பா நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோடனே விறுவிறுன்னு போகிறாங்க. பார்த்தா அவங்க வந்து வழியில் ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு தூக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்து உடனே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் எல்லாருமே தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மாயா வந்து தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்காங்க. ஹாஸ்பிட்டலில் போனவுடனே எல்லோரும் வெளியில் இருங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஐசியூவில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து எல்லாருமே வந்து கண்கலங்கி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஆயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து ஜீவா அவங்களுக்கு கால் பண்ணிடுறாங்க. டே ஜீவா எங்கடா இருக்க, உன் பொண்டாட்டிக்கு என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா, ஐசியூவில் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அக்கா என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாடா இங்கே உள்ளே இருக்கா, எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம், எல்லாருமே வந்துருங்க, அப்பா அம்மா கூப்பிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி வந்து மதுமிதா சொல்லிடுறாங்க. இந்த வாரம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவொடனே என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பரபரப்பாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரியல, உள்ள டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க. இப்போ அவங்க வந்து நார்மலாக இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து குழந்தைய கலைச்சிருந்தோம்ல, அதுலேருந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவங்க ரெஸ்ட்டே எடுக்கலை. அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய வந்து உடல் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த வலியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி டாக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி சகுந்தலா வந்து கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பண்ணியாச்சு, அவங்களுக்கு ரெஸ்ட்டு மட்டும் தேவை, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவங்கள யாருமே எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. சரி டாக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போய் பார்க்காங்க. பார்த்தா அங்கனக்குள்ளே மாயா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ணே நீயே என்னை அடிச்சிட்டேலண்ணே, 25 வருஷமா என் மேலே ஒரு கை கூட நீ வச்சதில்லை, ஆனால் இந்த விஷயத்தில் என்னை அடிச்சிட்டேல அப்படிங்கிற மாதிரி அழுகுறாங்க. இல்லை மாயா, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு, உனக்கு என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அண்ணன் இருக்கேன், அம்மா இருக்காங்க, இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கோம், ஏன் உன் வீட்டுக்கார் கூட இருக்கார், எல்லார்ட்டையுமே நீ வந்து சொல்லியிருக்கணும்ல, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கணும், நாங்கள் அதுக்கடுத்து பேசி முடிவு எடுத்துருக்கோம்ல, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா சகுந்தலா வந்து விவரத்தி மன்னிப்பு கேட்குறத விட்டுப்புட்டு நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து சொல்கிறாங்க. ஏப்பா விடுப்பா அந்த பிரச்சனையை டாக்டர் என்ன சொன்னாங்க, அவளை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அந்த பிரச்சனையை விடுங்க, இப்போ என்ன தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சகுந்தலா வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மதுமிதா வந்து நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஜீவா வந்து என்ன சொல்கிறேனே தெரியாமல் அவர் ஒரு பக்கம் அமைதியாக இருக்கார். அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.